ஒரிஜினல் பிஸ்னஸ் மேனுக்கும் உங்களை மாதிரி கம்பெனி நடத்துகிறவங்களுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் உங்கள் டிசைனை நான் திருடிட்டேன்னு சொல்கிறீங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பிஸ்னஸில் 2 பேரும் எதிரெதிர நின்னாலும் 2 பேரோட தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். நீங்கள் என் டிசைனை திருடிட்டீங்கன்னு நான் நினைக்கல. அஸ்வின், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் கோவப்படுறீங்க? தலைமுறையாக கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு இருக்கு. அதுவும் நான் இதுக்காகவே மலேசியாவில் ஸ்பெஷல் கோர்ஸ் படித்தவன். ஒரு பிஸ்னஸ் டீல் ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவன். அதனால தான் நான் டிசைனை முதல்ல மெயில் அனுப்பிட்டு தென் நேரில் வந்திருக்கேன். சார், இவங்க அந்த மாதிரி மெயில் எதுவும் பண்ணியிருக்காங்களா? இல்லை சார். சே, எவ்வளோ அன்ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏன் டிசைனை திருடி எனக்கு முன்னாடியே இங்கே வந்து கொடுத்து அப்ரூவல் வாங்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் நான் மெயில் அனுப்பிட்டேன்னு தெரிஞ்சதும் பழைய என் மேலே போடுறீங்க. வாட் இஸ் திஸ்? அஸ்வின் வேண்டாம், உன் லிமிட்டை தாண்டி போற. தப்பு மேல தப்பு பண்ணாத. இருங்க, என்ன நான் முடிக்கவே இல்லையே. ஆக்சுவலி நான் நினச்சா இந்த மாதிரி மொத்த பழியும் உங்கள் மேலே போட முடியும். பிகாஸ் இங்கே எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்கு. பட் நான் அவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன், ஆஸ் அ கிரியேட்டர், 2 பேருக்கும் ஒரே மாதிரி கிரியேட்டிவிட்டி வர்றதெல்லாம் சர்வசாதாரணம்னு எனக்கும் தெரியும்.